அழகி புத்தம் புதிய மெகா மெகா தொடர். நான் உங்க செல்வா. உங்கள எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரோஹித், ரோஹித், செல்வா, அந்த டிஎஸ்பி அன்பு வந்துகிட்டு இருக்கான். ஓகே செல்வா, அவனை சாதாரண போட வேண்டாம். அப்புறம் அவனுக்கு இங்க எந்த குறையும் இருக்க கூடாது. அவனை நம்ம கைவசம் வைக்கணும். புரியுதா? நம்ம அரண்மனையில இருக்க 8 வருஷம் தங்க வச்சிரு. ஓகே செல்வா. அப்புறம் நம்ம அடியாளுக்குள்ள அவங்கிட்ட வாளுக்குள்ள ஆட்டிடாம அவன் கமிஷனரே வந்து பாருன்ட்டு நிக்கான். புரியுதா? அவன் தயவு நமக்கு எதுக்கு? இல்ல, அவன் நமக்கு தேவை. நான் யாரையாவது பக்கத்தை சேர்த்திருக்கேன் இல்ல. அப்படிப்பட்ட நான் அன்பு சேர்க்கனா காரணம் இருக்குது. நான் சொன்னதை மட்டும் செய்ய. ஓகே செல்வா. எங்க ராஜா? கம்பெனில கொஞ்சம் வாழாட்டிட்டு இருக்கானு. அது என்னன்னு பாத்துட்டு வரேன். அந்த தூத்துக்குடி சரக்கு வந்திருக்கு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து வரேன். நெஜில கப்பலுப்பா. அந்த மால் இன்னும் வரல. அதான் கொஞ்சம் வாழாட்டிட்டு இருப்பானு நினைக்கிறேன். நான் போய் 2 போல் போட்டா தானா வேலை நடக்கும். ரோஹித் மாமா சொல்லு ராஜா. அது என்னன்னு பாத்துட்டு இருக்கலாமா? ரோஹித்துக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்னப்பா? அதான் அந்த டிஎஸ்பி அன்பு வந்துட்டு இருக்கான். சொன்ன டயத்துக்கு வருவானா 9 மணிக்கு பிக்கப் பண்ண போகணும். இல்ல நான் ஒத்துமல் படிச்சவன் வந்தாடி வந்து போய்கிட்டே இருப்பான். அவன் தெய்வம் நமக்கு இருக்குப்பா. டேய், அவன் தேவை நமக்கு தேவை. இந்த விஷயத்துக்குல எல்லா விஷயத்துக்கும் தேவை. அவனை வேலை கொடுத்து வாங்க முடிவு பண்ணிருக்கேன். என்னமோ பண்ணுங்க. நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு பேச தெரியல. இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சரிப்பா, நீங்க டெஸ்ட் பண்ண சரியாதான் இருக்கும். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிடா. ஆமா அர்ஜுன் காலேஜுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். பேபிமா, பேபிமா தானே இன்னும் எந்திக்கல. சரிடா, நான் பேபிமா போய் எழுப்பிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. சரிங்கப்பா. என்ன என்னடி வர வர ரொம்பதான் வாழ்த்தனம் பண்ணுதா? குடிச்சு விடும் கட்சி. ஐயாக்கு இன்னும் ரொமான்ஸ் குறையவே இல்லையே. எதுக்கடி குறையணும்? அதுக்கடி காதச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற அன்னைக்கு பத்த மாதிரியே இருக்கே. கொன்னல இந்த பொண்ணுக்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாலே லவ்லவா வருதுடி. வரும் வரும் வருதே. அதான் இன்னொன்னு ட்ரை பண்ணிருக்கலாம். கம்பட்டு ஓடிட்டு அடிச்சிருவேன். அன்னைக்கு பத்த மாதிரி இருக்க எங்க அண்ணுக்கு. முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. இங்க வந்துரு. குரங்கு குரங்கு. ஆமாமா குரங்குதான். இந்த வா. மாட்டேன். நீ ஏன் வந்தா உனக்கு நல்லது. இந்த செல்வா பத்தி தெரியும்ல. நான் வர மாட்டேன். பயப்படுத அப்படிதானே? நான் எதுக்கு பயப்படணும்? அப்ப கிட்ட வா. வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. தெரியுமா? போயிருங்க சொல்லிட்டேன். ஓய், அது கடி நான் கூப்பிட்ட. நான் போறேன். போறியா? என்ன என்ன விடுங்க, நான் போறேன். முடியாதே. பேரம்பத்தி எடுக்க வேண்டிய வயசுல ரொமான்ஸ். ஓய், மிஸ் நரைச்சாலும் சிங்கம் சிங்கம் தாண்டி. அப்படியா? ஆமாடி. ஐயோ போங்க. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ண? ராஜா அப்படி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி எதுவுமே முடியல. நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டே, அவனுக்கு நான் என்ன பண்ணாமையா இருக்க? அம்மு கிடைச்ச உடனே அம்முக்கும் அவனுக்கும் கல்யாணம் தான். போதுமா? அம்முவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஒரு ஆபீசரை நான் இறக்கிருக்கேன். யாரு? அன்பு. சரியான ரவுடி பைய. உங்களை விடவா? எனக்கு மேல இருக்கான். அப்ப விளங்கிரும். அது எப்படி உங்ககிட்ட சேரதுல ஒண்ணு போல சேருது? ரொம்ப சோதிக்காதுன்னு கிட்ட வாடி. முடியாது. உன்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. ஐயோ விடுங்க. இன்னும் என் கண்ணுக்கு அப்படியே தாண்டி தெரியல. அன்னைக்கு பார்த்த அழகிதான். இப்ப இல்ல, எப்பவுமே அழகி அப்படிதான் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிடி, உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அப்படி பஞ்சா பறந்துருது. இப்படி பேசி பேசி தானே என்ன கட் பண்ணீங்க? போதும், பேபிமா முழிச்சிருவா. விட மாட்டேன். ஏன் ஐயா கண்ணுக்கு வெளியில எங்கேயுமே ரவுடி தானே இல்லையோ? இல்ல, இன்னைக்கு வீட்டுலதான். அதான் காலையில ரொமான்ஸ் ஆகும். ஆமா. ஏங்க இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அன்னைக்கு லவ் பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இல்ல, எப்பவுமே அழகிய நான் அப்படிதான் லவ் பண்ணுவேன். ஏங்க எல்லாத்தையும் உங்களை பார்த்து பார்த்து பண்ண ராஜா இந்த காதலையும் அன்பையும் மட்டும் ஏன் தவற விட்டா? உங்களே மாதிரி இருந்தான், உங்களே மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டான், உங்களே மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டான். எல்லாத்தையும் உங்களை மாதிரியே பண்ணுனவன் உங்களே மாதிரி எங்க காதல் பண்ணல. நீங்க அரண்மனையில பிறந்தாலும் நான் குடிசை விட்டு பொண்ணுதானே தெரிஞ்சோம். இது வரைக்கும் அந்த பாகுபாடு என்கிட்ட காட்டினதே இல்லை. என்னை பார்த்தனைக்கு எப்படி லவ் பண்ணீங்களோ அந்த லவ் குறையாம எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க எத்தனை வெட்ட முரட்டாட்டமா நடந்துகிட்டாலும் சரி, என்கிட்ட அந்த குழந்தை செல்வாவா தான் நடந்துட்டு இருப்பீங்க. சேட்டை பண்ற செல்வாவா தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ராஜா மட்டும் அம்மு கிட்ட ஏங்க அப்படி நடந்துக்கிட்டான்? உங்களை மாதிரி ஏங்க நடந்துக்கல? இல்லங்க, எல்லாத்தையும் உங்களே மாதிரி பண்ணினவன் இதை மட்டும் அன்னைக்கு மட்டும் அவன் தைரியமா ஆமா அம்மா லவ் பண்ற, அவ கூட வாழன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தா
எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏங்க, இந்த விஷயத்துல மட்டும் அவன் தைரியத்தை இழந்துட்டான். அவனுக்கு நான் இருந்தேன், அந்த பயம். அவன் என்ன பண்ணாலும் நீங்க எதுவுமே பண்ண போறது இல்லையே. இந்த ஒரு விஷயத்துல பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோங்கிற ஒரு சங்கடம் இருக்கும். சரிங்க, அன்னைக்கு தான் அப்படி நடந்துக்கிட்டா. அதுக்கப்புறமாதி அப்பா நான் இப்படி அந்த பொண்ணை விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதான் என்கிட்ட மாத்தி சொல்லிட்டானே, இனி போய் அப்பா கிட்ட எப்படி மாத்தி பேசுன்னு நினைச்சிருப்பான். என்ன இருந்தாலும் நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. நான் அவன் இடத்துல இருந்து யோசித்து பாக்குறேன், அவ்வளவுதான். இங்க பாரு, என் காதல் வேற, எனக்கு யாருமே கிடையாது. நீ தான் எல்லாரும் நினைச்ச, அதனால உலகத்தையே எதிர்த்து நின்ன. எனக்கு உலகத்துல உள்ளவங்க யாரும் பெருசா தெரியல. என் அழகிக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பேச தெரியல. எனக்கு என் அழகி எப்படியாவது எனக்கு கிடைச்சா போதும், என் அழகி என் கூட இருந்தா போதும், அவ கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனநலம் மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஆனா ராஜாவுக்கு அப்படி இல்ல. குடும்பத்து மூத்த புள்ள, அவனுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. அவன் இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கானு எல்லாருக்கும் தெரிஞ்சா அவனுக்கு மரியாதை இருக்குமா என்ன? ஆனா இப்ப காதலையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறானே. நிச்சயமா தோக்காது, அவன் காதல் தோக்காது. இந்த செல்வா உசுரோட இருக்கிற வரைக்கும் என் புள்ளையோட காதல் தோத்து போகாது. அப்புறம் நான் எடுக்க என் புள்ள காதல ஜெயிக்க வைப்ப, என் புள்ள இழந்த காதல மீட்டு கொடுப்பேன். நிஜமாடி என் தங்கம். பேபி மக்கா அடிக்கடி குட்டி பாப்பா குட்டி தம்பி வேணும்னு ஒரே அடம்பிடி வேலை. உங்ககிட்ட போய் கேட்டா உங்கள வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. சரி சரி, போதும் போதும் போதாதடி. போதும் போதும், நான் போறேன். எங்கடி போற? பேபி மாவை எழுப்பி காலேஜுக்கு அனுப்பணும். சரி விடுங்க. முடியாது, நான் வீட்டுக்குள்ள போறேன். வாங்க. அப்புறம் இங்க என்ன வேலை? நீங்க சொன்னது சரிதாம்மா. அப்பா பார்த்து எல்லாமே பண்ணல, ஆனா அப்பா மாதிரி லவ் பண்ணல. அப்பா மாதிரி ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்கல, அப்பா மாதிரி நேசிக்க தெரியல, அப்பா மாதிரி உண்மையா இருக்க தெரியல. அப்பா எல்லாம் இருந்தனால காதல ஜெயிச்சாங்க. இப்பவும் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அப்பா மாதிரி இல்லாதனால காதல தொலைச்சிட்டு தினம் தினம் அவளை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தானே அவகிட்ட நானும் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த நாளும் மறக்க முடியுமா என்ன? நீங்காமல் நானே நிழல் போலத்தானே வருவேன் உன் பின்னோடு என்னாலும் தான். டாடி, என்ன பிடி பாப்பா. ஆஹா, நம்மால வருது. என்ன பிடிக்க முடியாது. இங்க வா, நான் பிடிக்கிறேன். என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படியா? இப்ப பாரு, என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லயா வர, அப்போ தெரிஞ்சுதான் வர. ஓஹோ, தெரியாத மாதிரி தெரிஞ்சு வர. நாமளும் தெரியாத மாதிரி நிப்போம். இந்த மண்ணங்கட்டி பாக்குதா பாக்கலையா? அடி வா. என்ன பாக்காங்களா? என்ன என்ன பிடிக்க முடியாது. ஆமாம்மா, உன்னை பிடிக்க முடியாதான். கள்ளி, நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சு வந்துகிட்டு நானா அவளை கூப்பிட்டு கொஞ்சம் நினைக்கிறா. பாப்பா பாப்பா, இன்னைக்கு நீ கொஞ்சியா நான் கொஞ்சம் நானு. என்ன பிடிக்க முடியாது. அங்க ரதியே இல்ல. ஒழுங்கா வர வேண்டியதானே. எருமை மாடு பாக்குதானே பாரு. ச்சோ, பாரியா. ச்சோ, கூப்பிடியா. நானா வந்து பேசினா நல்லா இருக்காது. ஐயோ, கூப்பிடியா. கூப்பிட மாட்டேன்னு கொழுப்ப பாரு. திரும்ப மாட்டீங்களோ? நீங்க திரும்பட்ட என்ன? இதனடி எனக்கு வேணும். என்ன ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுல வந்தேன். அப்படியே வந்து அம்மா, நேத்து தூங்கும் போது என்ன பார்க்க வரல? யார் சொன்னா? நான் வந்தேனே. வந்தீங்களா? ஆமா, நீ தூங்கிட்டு இருந்த. நைட்டு ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு இருந்தேன். எப்போ? நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். நேரம் கம்மியில இருந்து வரதுக்கு உன்னை பார்க்காம நான் தூங்கிருக்கேனா, அதனால நைஸா வந்தேன். நீயும் ரதியும் தூங்கிட்டு இருந்தீங்க. உன்னை மட்டும் நைஸா பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்படியா? சமா, ரெட் டிஷர்ட், பிளாக் பேண்ட், கரெக்டா? ஐயா, ஆமா, உன்னை பார்க்காம நான் தூங்க முடியுமா? நான் ரொம்ப நேரம் முழிச்சே இருந்தேன். இங்க வரதே இல்ல. அப்புறம் நாளைக்கு வேற செமஸ்டர் இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். சரி சரி சரி, அங்க போலாம்ப்பா. எங்க? எப்ப சந்தை கேட்டுக்க. இப்ப கம்பெனி போனதில்ல, இப்ப போனா கரெக்டா இருக்கும். வா. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அப்பா வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. மாமா யாரும் இல்ல, போலாமா? நான் வரல, பயமா இருக்கு. என்ன பயம்? இங்க நின்னா எங்க அம்மா அப்பா லாந்துவாங்க. நம்ம போயிடலாம், வா. நான் வரமாட்டேன். பத்தியா, எனக்கு எப்பவும் டைம் கிடைக்காது. கொட்டைக்கு நேரம் வாடி.
எனக்கு பயமா இருக்கு. வாய என்ன அது இந்த மொழிய மாத்தடி. மாட்டேன். கொன்னதே படிச்சிருவேன். கொன்ன பிறகு உருட்டிக்கிட்டு பாக்கத அழகா சிரிப்பா. அண்ணா அண்ணா ராஜண்ணா. ஐயோ தங்கச்சி முடிச்சுட்டால. அதான் சொன்னேன் அப்பமே வாணு. இனி எங்க அவ விடுவா? முடியாது. நான் இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். வேண்டாண்டி தங்கச்சி பார்த்துட்டா போச்சு. அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா. முடியவே முடியாது. எப்படி என்கிட்ட தப்பிட்டீங்கன்னு பாப்போம். வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேளு. வேண்டாண்டி வேண்டாண்டி விடுடி. முடியாது. வேண்டாண்டி தங்கச்சி பார்த்து வாடி. வேண்டாம் அம்மா 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 உன்னை இழந்துட்டேனே. அம்மா அம்மா வாடி வந்துருடு. என்னை எவ்வளோ நம்பினா எவ்வளோ நம்பி இருந்தா. ஏன்டா அப்படிலாம் நடந்திருப்பா? என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. ஒரு பொண்ணு நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறான்னு அவன் நம்ம எந்த அளவுக்கு நம்பி இருக்கணும். இழந்துட்டேனாமோ உன்னை நான் இழந்துட்டேனாமோ. வாடி வந்துடுடி இந்த மன்னிச்சு ஏத்துக்கடி. அம்மா அம்மா உன் நினைவு என்ன கொல்லுதுடி. உன் நினைவு என்ன கொல்லுது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. இல்ல எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பேன். இல்ல நான் வர மாட்டேன். நேரத்துல இருந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க. இல்ல சார் நான் வரல. சும்மாதான் போறோம். ஒருவேளை உங்க ஊரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான். இன்னொன்னு நான் வேலை விஷயமா போறேன். போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் தனியா உங்களை வச்சுட்டு வர முடியாது. டிபார்ட்மெண்ட் ஃபேமிலியோட போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருக்கு. இதை ஒரு பிக்னிக்கா எடுத்துக்கிடுவோம். அங்க ஏதாவது சுத்தி பார்க்க இடங்கள் தான் சுத்தி பார்த்து வரலாம். குற்றாலம், பாவநாசம், தென்காசி இப்படி நிறைய ஊர் இருக்கு. சுத்தி பார்த்துட்டு வருவோம். புரியுதா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமே. வேற எங்கேயாவது போவோமே. ஏன் அந்த ஊர் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல எனக்கு வேண்டான்னு தோணுது. நான் வரல. நான் நம்ம கோட்ரஸ்ல இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் பத்திரமா வந்துட்டேன். அதான் ஏத்தோட்டு லல்லியக்கா இருக்காங்களே, அப்புறம் குட்டி பாப்பா அன்பரசி இருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் வரல, என்ன விட்டுருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நான் பார்த்த மாதிரி இருக்குமா? உனக்கு வேற இன்னும் அப்பப்போ அந்த மயக்கம் வரும். என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. இன்னொன்னு பாதுகாப்பா இருக்காது. நீ ஏன் கூட இருந்தாலும் எனக்கு நிம்மதியாவது இருக்கும். ப்ளீஸ். இல்ல அன்பு சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் நம்ம கோட்ரஸ்க்கே போயிருந்தேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் வரல. கத்துனா பயந்துருவேனா? நான் உண்மையிலே கத்தி கோபப்படுவேன். அன்னைக்கு இருக்குது. பேர்ல மட்டும்தான் அன்பு, நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. நம்பிட்டேன். நம்பட்டா போ. அதான் எந்த பொண்ணுனே தெரியாம 2 மாசமா எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு என்ன அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா? அது நீ ரொம்ப கியூட்டா இருக்கியா, அதனாலதான். உங்களை போங்க சார். நான் வரல, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இவ வரமாட்டேன்னு சொல்லல, ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஒருவேளை அதுதான் அவளுக்கு ஊரா இருக்குமா? அதனாலதான் வேண்டாங்கிறாளா? பயப்படாத. அப்படிலாம் லேசால விட்டுட்டு வர மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை தெரியாம சும்மா விட்டுட்டுலாம் வர மாட்டேன். தைரியமா இருக்கலாம். சார் என்ன என்ன மறுபடியும் கற்பனையா? இல்ல 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 சார் நான் வரல சார். எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே இருப்பா? அதான் நம்ம ஊருக்குள்ள சுத்தி காட்டுனீங்களே, அங்க மட்டும் பார்த்தா போதுமா? போதும். எனக்கு நம்ம வீடே நல்லதா இருக்கு. எனக்கு அங்க ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப பிடிக்கும். அமைதியான இடம். காலையிலே பெட் காப்பியோட என்ன எழுப்புவீங்களே, அதை அப்படியே குடிச்சிட்டு பால்கனிக்கு வருவேன். அங்க அந்த குருவி, ஆடு, மாடு எல்லாத்தையும் பார்ப்பேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறம் நீங்க டோட்டிக்கு கிளம்பிடுவீங்க. நான் ஏத்துட்டு பாப்பா லல்லியக்கா கூட அடிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் அன்பரசி ஸ்கூலுக்கு போயிருவா. அப்புறம் நான் லல்லியக்கா, கிருபாக்கா அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம் கோட்டத்துல உட்காந்து.
அப்ப செம ஜாலிதான். செம ஜாலி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். சரி. அப்புறம் நீங்க தொட்டு முடிஞ்சு வருவீங்க. சரி. அப்புறம் என்ன, உங்க கூட உட்கார்ந்து கிரிக்கெட் அது இதுன்னு சேர்ந்து பாப்பேன். நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிக்குவோம். எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பீங்க. வெளியில போய் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அப்புறம் நைட் தூக்கம் வரும். அப்படி தூங்குவேன். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் நினைக்கிறீங்க? ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். இது போதும். அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க கெஞ்சி கேக்குறேன். என்ன கோட்ரஸ்லயே கொண்டு விட்டுட்டு போயிருங்க. முடியாது முடியாது முடியவே முடியாது. அழகு ராட்சசி. முடியாது. அந்த ட்ரெயின் வந்துட்டு வா போலாம். சார் ப்ளீஸ் சார், நான் வரல சார். லக்கேஜ தூக்கிட்டேன். அன்பு கூட வந்துதான் ஆகணும். மாட்டேன். ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். மாட்டேன். முடியாதுமா. பாரு, ஒருவேளை உங்க அம்மா அப்பா தங்கச்சி இல்ல வேற எந்த ஒரு உறவா கூட அங்க இருக்கலாம். ப்ளீஸ். நான் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா? உறவே இல்லாம இருந்த எனக்கு உன் உரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புடிமானமே வந்தது. அப்பேற்பட்ட உன்னை நல்ல இடத்துல கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு தான் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கல. ஒருவேளை உனக்கு எல்லாம் இருந்து எதுக்கு யாருமே இல்லாம நீ வாழணும். சார், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாம வா, நான் இருக்கேன்ல. அப்படிலாம் விட்டுற மாட்டேன், வா. அதான் விட்டுட்டீங்களே. நான் நம்ம கோட்டர்ஸ்ல இருக்கேனே. உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, நான் வேலைக்கு என்ன போறேன். இப்படி பேசக்கூடாது. வா போலாம், ட்ரெயின் வந்துட்டு. ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. அங்க போனா எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருமே. நான் யாரு நாங்க எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அப்படி எல்லாம் உன் குடும்பத்தை பத்தி தெரியாம, உனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி தெரியாம அவ்வளவு லேசலால கொண்டு யாட்டி ஒண்ணு ஒப்படைக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கணும் நீ யாரு என்ன அப்படிங்கிற முழுச தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இழக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாழணுங்கிற ஆசையே எனக்கு வந்தது. மைதானமா இருந்த என் வாழ்க்கை பூஞ்சோலியா மாறினது ஒன்னாலதான். நல்லா சிரிக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நிம்மதியா தூங்குறேன், எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டுங்கிறதுக்காக சுயநலமா யோசிக்க என்னால முடியாது. உன்னை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும். ஒருவேளை உனக்கு எல்லா உறவுகளும் இருந்தனா உன்னை நல்லா வாழ வைக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தேன்னா நான் எதுவுமே தெரியாம. சார், நான் வரல சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா வா. வந்தா ட்ரெயின் வந்துட்டு பாரு, வா. அம்மோ அம்மோ, எங்க அம்மோ இருக்க? இப்ப சொல்றேன், இனி உன்னை பார்த்தா உன்னை நான் இழக்கவே மாட்டேன். உன்னை இனி நான் இழக்க மாட்டேன். மன்னிப்பு தானே? எல்லாரும் முன்னாடி நான் கேக்குறேன். வந்துடுமோ அம்மோ, வந்துடுமோ அம்மோ. நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். நீ இருக்கும்போது புரியல. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை தான் பண்ணிருக்கேன்னு புரியுது. என் மேல உரிமை எடுத்து நீ எப்படிலாம் நடந்துக்கிட்ட. உன்னை போய் இன்னொருத்தனுக்கு நான் எப்படி இந்த முடிவு எடுத்தேன் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னை யாராவது பார்த்தாலே உனக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்படி என்னை இருக கட்டி அடிச்சுக்குவேன். அப்படிப்பட்ட ஒன்ன இன்னொருத்தனுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் எப்படி இப்படி யோசிச்சேன்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஓய், எப்படி மோச்சுக்கிட்டு நிக்க? அந்த ரீட்டா இதுக்கு உங்களை பார்த்தா? எந்த ரீட்டா? அதான் பிசினஸ் விஷயமா போனீங்களே, அப்போ உங்களை ஒட்டி ஒரசிக்கிட்டு ஒட்டி நின்னாலாமே ரீட்டா. அவ யாரு சொன்ன உனக்கு? எங்க டாடி. சிரிக்க கூடாது. சரிங்க மேடம், சிரிக்கல மேடம். எவ்வளவு ராஜா தம் பக்கம் நிக்க கூடாது. இந்த ராஜா தம் மனசும் இந்த உடம்பு எனக்கு மட்டும்தான். ஓய், ராட்ட சொல்லல, சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க. இனி எவ்வளவு பார்த்தீங்க இல்ல, எவ்வளவு உங்களை பார்த்தாலும் சரி கொன்னுருவேன். என்னடி? புரியுதா? இந்த ராஜா தம் மனசு எல்லாம் எனக்கு மட்டும்தான். மொத்தத்துல நீங்க எனக்கு மட்டும்தான். வேற எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தி, பயங்கர வெள்ளியா இருப்ப புழுக்கடி. என்ன பத்தி தெரியாதுல்ல, அப்பள விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடி, கோவப்படுதா? நைட்டு ஃபுல்லா அழுதுருக்க. உன்னை விட்டு நான் எங்கடி போவேன்? அப்படி ஒரு நினைப்பே வரக்கூடாது. புரியுதா? உங்க மனசுல எப்பவும் நான் தான் இருக்கணும். புரியுதா? புரியுதுமா? ஒடிச்சிடுவேன். இந்த கடிச்சுக்க. அப்ப நீ ராஜா தப்பு கூட முதல்ல வரணும். வரலன்னா அப்புறம் நான் பாப்பேன். சரி, நீங்க கூப்பிட முதல்ல வந்துருவேன். நிஜமா? நிஜமா. இப்ப போலாமா? எங்க? உனக்கு பிடிச்ச நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாமா? சரி. போவி, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? கூப்பிட்டு வாரேங்க. நீங்க சொன்ன என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளவு லவாடே, நான் அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு ராஜாத்தனை மட்டும் தான் பிடிக்கும். ராஜாத்தனை மட்டும் தான் பிடிக்கும். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா?
நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், நம்ம 2 பேரும் மட்டும்தான். ம்? சரி. உன்னை தவிர இந்த உலகத்துல நான் எவளையும் எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த ராஜா அம்முக்கு மட்டும்தான்.